GUI இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. லீவு டைம்ல வீட்டுக்குள்ள ஜட்டி கூட போடாம இருக்க மாட்டீங்களா? சேஷனுடைய இந்த மரணம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுத்துருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் டிஸ்கஷனுக்காக டீமோட டீட்டெயில்ஸ் டிஸ்கஷனுக்காக வெளியே போயிருந்தோம். கேள்விப்பட்டோன்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ கூட லாஸ்ட்டாக நம்ம வடக்கப்பட்டி மீட்டிங்கில் ஆடியோ ரிலீஸில் பேசும்போது கூட தொடர்ந்து எல்லா படமும் பண்ண சொல்லிகிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் லொல்லு சபாவுடைய ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒரு முக்கியமான நபர் அவருடைய இந்த மரணம் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ மீடியா பீப்புள் நீங்கள் வந்திருக்கீங்கன்னா சேஷுவை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். காமெடின்னு மட்டும் இல்லை, நல்ல உள்ளம் கொண்டவர், நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டிக்கிறேன். வருதுங்களா? நன்றி, தேங்க்யூ. ஒரு அருமையான நண்பன். சின்ன பாப்பா பெரிய பாப்பா காலத்துலேருந்து ரொம்ப அஃபெக்ஷனாக நாங்கள் ஒருத்தர் பழகியிருக்கோம். நான் சேஷு, மாறன், இன்னும் பல பேர். ரொம்ப தங்கமான பிள்ளை, ரொம்ப நல்லா பேசுவான். ஜாலியாக வந்தோடனே அப்பா அண்ணா இருக்கா அண்ணா அப்படின்னு ரொம்ப ஜாலியாக உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஷூட்டிங்கில் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது இந்த மாதிரி சீக்கிரமாக வந்து எனக்கு 60 வயசு முடியுதுண்ணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். என்ன சொல்கிறது யாருக்கு? எப்போனா அன்றைக்கி உடம்பு முடியல அப்படின்னு கேள்விப்படும்போது காவேரி ஹாஸ்பிட்டலில் இருக்கான் அப்படின்ட்டு நான் வர்றேன்னு சொல்லும்பொழுது இல்லை நண்பர்கள்லாம் சொன்னாங்க ஐசியூவில் இருக்காப்புல, நீங்கள் போனால் கூட பார்க்க முடியாது அப்படின்னாங்க. நான் இன்றைக்கி மார்னிங் வந்து மாறன்ட்டு பேசிக்கிட்டு இருந்தேன். என்ன எப்படி இருக்கான் அப்படின்னு. கொஞ்சம் கிரிட்டிக்கலாக தான் நான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. என்ன சொல்கிறது, என்னமோ அவனுடைய ஆன்மா இந்த அளவில் முடிஞ்சு போச்சு. பகவான் செயல், அவனுடைய ஆன்மா இறைவன் நிழலில் இளைப்பாறட்டும் அப்படின்னு நம்ம எல்லோரும் சேர்ந்து வேண்டியதுதான். வேறு ஒன்றும் வழி இல்லை. ரைட், போயிட்டு வா சேஷு அப்படின்னு தான் சொல்லணும். காட் பிளஸ். என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இப்போ லாஸ்ட் மினிட் எல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவருக்கு உடம்பு முடியறதுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ சொல்லிவிட்டு அழுதுட்டு போனால் போல். அப்போது ராத்திரி 1 மணிக்கு பெயினாக இருக்குன்னு சொல்லி பையனை கூப்பிட்டு சாதாரணமாக அவரே தான் கூப்பிட்டுன்னு போயிருக்கிறார். அதுக்கப்புறம் ஒரு நார்மலாக இது பண்ணுறாருன்னும் போது சரி தேறிடுவார் அப்படின்னு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபுல்லாகவே அன்கான்ஷியஸில் இருந்து அதுக்கப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா நான் எவ்வளோ பேர் நடிகர்களெலாம் பழகிறோம், எல்லாருக்கும் உதவி செய்கிற ஒரு பழக்கம், நல்ல பழக்கம். எங்கே ஒவ்வொரு ஊர் போனாலே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. என்ன இருக்கோ மாதிரி சாப்பிடு, வீட்டிலேருந்து துவையெல்லாம் ஆச்சுன்னு கொடுப்பாரு. ரொம்ப ஒரு குடும்பமாக பழகிறதுக்கு ஒரு எளிமையாக உணர்ச்சி வசப்பட்டுருவார். எந்தளவுக்கு கோவப்படுறாரோ அந்தளவுக்கு எளிமையாக உணர்ச்சி வசப்படுவார். ரொம்ப பாசமாக பழகிறதுல வந்து அவர் மனிதர்கள், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பூனை, மாடு, இது அவங்கக்கிட்டலாம் அன்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், நல்ல கேரக்டர். பட் இதை எதிர்பார்க்கவே இல்லை. நான் என்ன அதுக்காக இது அவர் இறந்ததுக்காக என்ன சொல்கிறதுங்கிறதுக்கே எனக்கு தெரியல. அதுக்கு வார்த்தைகளே இல்லை. கடந்த கால நினைவுகள் பழக்கம் அதை பேசுகிறதா இல்லை இறந்துட்டாரே. இந்த நம்ம டீமில் இருந்த நாங்கள் ஒரு கேங்காக இருப்போம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்து எங்களெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணார். 20 இயர்ஸ் லொல்லு சபான்னு சொல்லி அரேஞ்ச்மெண்ட் பண்ணது அவர் தான். நான் வர முடியாமல் இருந்தது. அதுக்கப்புறம் காலையில் வரைக்கும் ஷூட்டிங் இருந்து அதை ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார். சரி நான் போகிறோமே ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம போனதும் தான் அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் இப்போ வரும்போதே எல்லோரும் நம்ம டீமில் தான் பேசிட்டே இருந்தோம். என்னடா இது எதுக்கு எல்லாரையும் இந்த மாதிரி இவ்வளோ வருஷமாக அவர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி எல்லாருக்கும் இது பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுறது இதுக்கு தான் நான் அப்படிங்கிற மாதிரி
நினச்சாலும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கெல்லாம் அவார்டு வாங்கி அவார்டெலாம் வீட்டு முன்னாடி அப்படி வச்சோம். எனக்கு சேஷுவை தான் நான் அந்த அவார்டெல்லாம் பார்த்தா. இன்றைக்கி சேஷு எப்படியும் பழிச்சு வந்தார். நாங்களாம் ரொம்ப வேண்டிக்கிட்டோம். திடீர்னு இது பெரிய ஷாக்கிங் நியூஸ். எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப அன்பானவர். சேஷு வந்து பிடிக்காதவங்க கிடையாது. இப்போ சந்தானத்துக்கும் ரொம்ப பெட்டு. இப்போ அவர் படங்கள்லாம் நடித்து பெரிய ஹிட்டு, பெரிய லெவலில் வர வேண்டிய சேஷு இப்போ திடீர்னு இந்தமாரி ஆகிட்டாருன்னு நல்லா ஆரோக்கியமாக இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தார். சுறுசுறுப்பாக ஓடி அண்ணா மாமா நான் போய் எடுக்கிறேன் அப்படின்னு கிட்டன்னு போய் சாமான்லாம் போய் எடுக்க அப்படி ஒரு ஆக்டிவாக இருந்தார். லொல்லு சபா டீமில் நான் இல்லை. ஆனால் லொல்லு சபா டீமில் இருந்த சுவாமிநாதன் இருக்கட்டும், மாறன் இருக்கட்டும், பாலாஜி சார், இப்போ சேஷன், இப்படி அப்புறம் லொல்லு சபா மனோகர் சார் எல்லாருமே எனக்கு வந்து சினிமாக்களில் தான் ரொம்ப பழக்கமானவங்க. அவங்களோட டீம் ஒற்றுமையை பார்த்து நான் ரொம்ப வியந்திருக்கேன். சந்தான சார் வந்து அவங்களோட டீமே வந்து அவங்களுடைய வளர்ச்சியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு ஆள். அது குறிப்பாக இந்த வடக்குப்பட்டி ராமசாமின்னு ஒரு படம் லேட்டஸ்ட்டாக நடிச்சிருந்தோம். சூப்பர் ஹிட்டு. அது வந்து எக்ஸ்ட்ரானரி ஹிட்டு. அதில் அவர் பரதநாட்டியம் ஆடும்போது ஹோல் தேட்டர் எல்லா ஷோவிலையும் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க. இதுக்கப்புறம் சேஷ் சார் வந்து நான் ஸ்டாப்பாக நடிச்சிட்டு இருப்பார். குறைஞ்சது ஒரு 500 படம் நடிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் நான்லாம் நினச்சிட்டே இருந்தேன். பெரிய பிரேக் அவருக்கு. இதுக்கப்புறம் அவர் பயங்கர பிஸி. அவர் உங்களை பிடிக்க முடியாதுன்னு ப்ரெஸ் மீட் முடியுது, கிளம்பிட்டு தலைவர் எனக்கு வேலைக்கு நான் கிளம்புறேன்றாரு. அண்ணே இந்த கொண்டாட்டமே உங்களுக்கான கொண்டாட்டண்ணே, இவ்வளோ ப்ரெஸ் மீட் எல்லாத்தையும் மீட் பண்ணி பேசுங்கண்ணே அப்படின்னா போதும் தலைவா அப்படின்னு அவ்வளோ வெகுளியான ஒரு மனிதர். ஒருத்தரை பார்த்து அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது, ஒரு சந்தோஷம் வருதுன்னா சேஷு மாமா தான். எங்கே பார்த்தாலும் ஷூட்டிங்கில் பார்க்கும்போது ஏய் மாமா எப்படா இருக்கிற பத்தியா ஒரு காமெடியாக ஒரு பேசுகிறதா இருக்கட்டும், எனர்ஜியாக பேசுவாப்புல. ஏய் இன்னத்துக்கு நீ சோகமாகிற இப்போ என்ன ஆச்சு உனக்கு பார்த்துக்கலாமாம்மா, டேய் ஏன்டா இந்த மாதிரிலாம் போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற, படம் பார்த்துக்கிடான். அப்புறம் சொன்னால் என்ன மாமா கவலைப்படாத மாமா, இந்த மாதத்தோட நம்ம பிரச்சனைலாம் தீருது, ஒரு படம் ஒன்று கம்ப்ளீட் ஆகுது, எல்லாம் நம்ம ஆளுங்கள் உள்ளு சபாவில் இருக்கிற அத்தனை ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு நல்ல ஒரு படம் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனோம். இந்த சினிமாவில் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சுட்டு ஒரு நல்ல ஒரு இது வர்ற நேரம் இப்போ தான் வந்து ஒரு சம்பாதனைகள் பண்ணக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கும்போது ரொம்ப மனசுக்கே ரொம்ப சாங்க முடியும். ஒரு கலைஞர்களும் வந்து உடம்பை வந்து பாதுகாத்துக்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு வரணும்னு நினைக்கணும், வந்ததுக்கப்புறம் பேரும் புகழ் கிடச்சிட்டு சம்பாதிக்க முடியாமல் நிறைய பேருக்கு போயிடுது. ஸோ அதனால் கலைஞர்கள் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலுமே சொல்கிறேன், வாழ்க்கையில் ஒரு நல்ல வாய்ப்புகள் வருது அப்படின்னா உடம்பையும் பாதுகாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஆமாம் சேஷுக்காக இந்த நேரத்தில் அவனை ஆத்மா சாந்தி அடையிறதுக்கு இறைவனை வேண்டிக்கிறேன். சேஷுவனை வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே நான் அவரோட விஷயங்களை பார்த்து நிறைய விஷயம் கற்றுருக்கேன். லுலு சபாலேருந்து பார்த்து அவங்கள்ட்டேருந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது ரீசெண்டாக நான் பண்ணுற சில விஷயங்களில் சேஷுவனை ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. நான் ஒரு ப்ரோமோ எடுக்கும்போது அதில் சேஷுவனை வந்து எனக்கு வந்து பண்ணி கொடுத்தது வந்து எனக்கு அவ்வளோ விஷயம். அவ்வளோ நான் சின்ன வயசுலேருந்து பார்த்து அவர் எனக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணி கொடுக்கும்போது அவர் வந்து என்னை அப்ரிஷியேட் பண்ணி சில விஷயங்கள்லாம் வாழ்த்தி சொல்லிட்டு போனார். உன்னோட இதுக்கு நீ இது மாதிரி ஆகணும்னு சொல்லிட்டு. எப்படின்னா நம்ம ஒன்று கேட்டால் நமக்காக 10 விதமாக பண்ணி கொடுத்த ஒரு ஆள். ஸோ எனக்கு சேஷுவனை இப்படி ஆகும்னு நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி ரொம்ப பிளாங்க் டேன்னு சொல்லலாம். ஏன்னா இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் இருந்திருந்தாங்கன்னா காமெடியன்ஸ்க்கு பஞ்சமே இருந்திருக்காதுன்ற ஒரு மூமெண்ட் இருந்திருக்கும். பிகாஸ் உங்களுக்கு தெரியும், தமிழில் வடிவேல் சார் இருக்கட்டும், விவேக் சார் இருக்கட்டும், கவுண்டமணி சார், செந்தில் சாருக்கு அப்புறம் இப்போ யோகி பவன் அண்ணா இருக்கட்டும், எல்லாருமே இப்போ நாங்களும் ஒரு காமெடியன்ஸாக தான் பண்ணிகிட்ருக்குறோம். பட் எங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, நான் அவரை பற்றி உண்மையாக நான் இது வரைக்கும் அவரை மீட் பண்ணது கிடையாது, அந்த மனுஷனை சந்திச்சதே கிடையாது. டைரக்டர் அந்த கார்த்திக் சார் வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸு. ஸோ அவர்கிட்ட நினச்சேன், சரி இந்த மனுஷன் மீட் பண்ணி சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். பட் சடன்லி எனக்கு ஷாக். அது ரொம்ப கஷ்டமாக. குவி இந்தியாவின் தலை சிறந்த vernacular edtech brand, skilling everyone everywhere. லீவு டைம்ல வீட்டுக்குள்ள ஜட்டி கூட போடாம இருக்க மாட்டீங்களா?